வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சுவையான பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் அரை கப் பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். மிதமான தீயில் வச்சுட்டு இதை கருகிராமல் வறுக்கணும். நல்ல வாசனை வரணும், கைவிடாமல் வறுக்கணும். அப்போ தான் இந்த லட்டு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். பாசிப்பருப்பை கலர் மாறாமல் வாசனை வர அளவுக்கு வறுக்கிறதுல தான் இந்த டிஷ்ஷோட முழு சுவையும் இருக்குது. பருப்பு வறுக்கும்போது கருகிற அளவுக்கு வறுத்துட்டோம்னா லட்டு கருகல் வாசனை அடிக்கும். அதே மாதிரி சரியாக வறுபடலைன்னா பச்சை வாசனை அடிச்சுட்டு ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக பண்ணிடணும். நல்லா வாசனை வந்துருச்சு, கரெக்டாக வறுபட்டுருச்சு. இதை இதிலேயே வச்சுருக்காம உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். கடாயிலே இருந்துச்சுன்னா கலர் மாறிடும். வறுத்த பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் அதிகமான அளவில் இந்த லட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் வறுத்து மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை மாவு சலிக்கிற சல்லடையில் நல்லா சலிச்சுக்கலாம். மாவை சலிச்சாச்சு. இதில் சேர்க்குறதுக்கு அரை கப் அளவு பொடித்த சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதையும் சலிச்சிடலாம். அரை கப் பாசிப்பருப்புக்கு அரை கப் பொடித்த சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவு குறைச்சிக்கங்க. அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. சலித்த மாவையும் சர்க்கரையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். மாவையும் சர்க்கரையும் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மாவையும் சர்க்கரையும் சலித்து நம்ம லட்டு பண்ணாதான் சாப்பிடும்போது அது நல்லா வாயில் கரையும். சலிக்காமல் பண்ணோம்னா நர நரன்னு இருக்கும். லட்டில் சேர்க்குறதுக்கு முந்திரி பருப்பு வறுக்கணும். ஒரு கரண்டியில் அரை டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த முந்திரி பருப்போட கலர் மாறாமல் வறுத்து இதை அந்த பவுடரில் சேர்த்துடலாம். முந்திரி இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம சேர்த்தோம்னா தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி சூடாக நெய்யை உருக்கி இதில் சேர்த்து லட்டு பிடிக்க வேண்டியது தான். அந்த லட்டில் சேர்க்குறதுக்கு 1/4 கப் நெய்யை உருக்கிக்கணும். நெய் புகை வர்ற அளவுக்கு சூடாகிராமல் நல்லா சூடாகணும். அந்த அளவுக்கு உருக்கிக்கலாம். அரை கப் பாசிப்பருப்புக்கு அதில் பாதி அளவு 1/4 கப் உருக்கின நெய் இதில் சேர்த்துடலாம். நான் அளவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த நெய்யை ஃபுல்லாக சேர்த்துடுறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவை பிரிச்சுட்டு நெய்யை அப்பப்போ சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூனை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நெய் சூடாக இருக்கிறதுனால சேர்த்த உடனே ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது உருண்டையை பிடிச்சிடணும். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிடணும். இந்த மாதிரி பிடிச்சோம்னா உருண்டை நல்லா உடையாமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். ஒரு 10-20 நாள் வரைக்குமே நல்லா இருக்கும் இந்த உருண்டை. இந்த லட்டு சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு கடிபடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதே மாதிரி நெய்யையும் நல்ல சூடாக ஊற்றுங்க. புகை வர்ற அளவுக்கு காய்ச்சிட வேண்டாம். இதே மாதிரி மீதி உள்ள லட்டையும் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம்.
பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.